வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்து வரோம். இந்த கண்டென்ட்டில் எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி, TV18, மணி கண்ட்ரோல், NDTV ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனலில் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்டர்டே இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.06% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 0.24% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 2934.50 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 2789.91 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 1.04% க்ரீன்லையும், நாஸ்டாக் 1.50% க்ரீன்லையும், டவ் ஜோன்ஸ் 0.77% க்ரீன்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்தியன் ஏடிஆர் ஆன இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 0.05% ரெட்லையும், ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 1.04% க்ரீன்லையும், HDFC பேங்க் ஏடிஆர் 0.18% ரெட்லையும், விப்ரோ ஏடிஆர் ஃப்ளாட்டாகவும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் ஏடிஆர் 1.38% க்ரீன்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ் மெயினாக வாட்ச் பண்ணணுன்னா, அதானி குரூப்போட ரினியூவபிள் எனர்ஜி ஆமான அதானி க்ரீன் எனர்ஜி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒரு கூட்டமைப்புக்கான பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. ஸோ இது மூலமாக 8,000 crore-லேருந்து 10,000 crore வரைக்கும் ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்கன்னா, ரீபே பண்ணுறதுக்காக ஃபாரின் கரன்சி லோன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதோட ஒர்த் பார்த்திங்கன்னா $1.1 billion. அதுக்கு டியூ வந்து மார்ச் வருது. ஸோ அதை ரீபே பண்ணுறதுக்காக தான் இந்த கூட்டமைப்புக்கான பேச்சுவார்த்தையில் இருக்காங்க, ரைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எதுக்காக இவங்க வந்து லோன் வாங்கினாங்கன்னா, ஸோ 1390 மெகாவாட் ஹைப்ரிட் சோலார் அண்ட் விண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இன் ராஜஸ்தானில் மேக் பண்ணுறதுக்காக வாங்கினாங்க. ஸோ அதுக்கான டியூ டேட் தான் மார்ச் வந்திருக்கு. ஹிண்டால்கோ Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 60% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3,735 crore கொடுத்துருக்காங்க. எஸ்டிமேஷனை பீட் பண்ணியிருக்கு. ரெவன்யூ 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 58,390 crore கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்டிமேஷனை பீட் பண்ணியிருக்கு. ப்ளூம்பர்கில் உள்ள எஸ்டிமேஷனை பீட் பண்ணியிருக்கு. ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. எபிடா 29% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 7,583 crore கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ப்ளூம்பர்க் எஸ்டிமேஷனை பீட் பண்ணியிருக்கு. மார்ஜின் 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் மார்ஜினலாக எஸ்டிமேஷனை மீட் பண்ணலை. பட் ஓவராலாக பார்க்கும்போது ஹிண்டால்கோ ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. டாடா ஸ்டீல் ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 3,000 crore, அதாவது $345.6 million ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பாண்ட்ஸ் மூலமாக தான் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இந்த மந்த் பிஃபோர் எண்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் 1 year கேப்புக்கு அப்புறம் இப்போ தான் டாடா ஸ்டீல் பாண்ட் ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ அது எவ்வளோ யூஎஸ் இம்போர்ட் டியூட்டிஸ்க்கு 7 to 8% ஹையராக இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் வந்து சீரியஸாக இருக்கார், இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃபை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல ரொம்ப சீரியஸாக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி S&P குளோபல் எக்கனாமிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இது வந்து உலக பொருளாதாரத்தில் ஒரு 10-20% சீரான வரி விதிப்பு தான் அளவுக்கு இருக்குது. இது ஒன்றும் பெரிதாக பாதிப்பு ஏற்படுத்தாது, குளோபல் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்பு இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க S&P குளோபல் எக்கனாமிஸ்ட். SJVN Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 23.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 26% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 67.8லேருந்து 69% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இன்டரிம் டிவிடெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க, 1.5 per share. அதுக்கான ரெக்கார்ட் டேட் February 21 சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக SJVN ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க, நம்ம கரன்சிஸ் ஓவர் வேல்யூவாக இருக்குது. ஸோ எதனாலனா நம்மளோட நேஷ்னல் எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ்னஸ் கம்மியாகிட்டு வருது, டிட்டோரியேட் ஆகிட்டு வருது. ஸோ அதனால தான் கரன்சி வந்து ஓவர் வேல்யூவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே RBI கவர்னர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இந்த டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கல்ல, ஸோ அதனால தான் நம்மளோட ருப்பி டிப்ரிஷியேஷன் ஆகுது, கம்மியாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குளோபல் அன்சர்டனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரூட் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது, 12.2% ஜனவரியில் இருக்குன்னு தகவல் வந்திருக்கு. ஸோ
ப்ரீவியஸ் மந்த் பார்த்தீங்கன்னா டிசம்பரில் 8.6% தான் இருக்குது. ஸோ மெயினாக கோகோனட் பைனாப்பிளால் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கோகோனட் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா ஓவர் 7 இயரில் இல்லாத அளவுக்கு ஹையை எட்டியிருக்கு. 38.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே பைனாப்பிளும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 23.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஃப்ரூட் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. இந்தியன் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ் நெட் ப்ராஃபிட் 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 10.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 149.41 crore கொடுத்துருக்காங்க. எபிடா 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜினும் 17% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓவராலாக ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இந்தியன் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ரைஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 3,000 crore த்ரோ ரைட்ஸ் இஷ்யூ மூலமாக சொல்லியிருக்காங்க. ஸோ ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அவங்க யூஸ் பண்ண போகிறாங்கன்னா கம்பெனியோட க்ரோத்துக்காக நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு இந்த 3,000 crore நாங்கள் கம்பெனி க்ரோத்துக்காக கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்என்ஜியை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து இம்போர்ட்ஸ் ஆஃப் ஃபியூவலில் 2020 டாப்பில் இருந்திருக்கு இம்போர்ட்ஸ் ஆஃப் ஃபியூவலில். ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு டியூ டு ரஷ்யா உக்ரைன் இன்வேஷனால் 2022 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இவர் இந்த எல்என்ஜியை பூஸ்ட் பண்ண போகிறோன்னு சொன்னது இட் வில் ஹெல்ப் இந்தியன் பையர்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெயில் சொல்லியிருக்காங்க. நிசான் அண்டு ஹோண்டா மெர்ஜர் பற்றி ரொம்ப நாளாக பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இப்போ அது முடிவுக்கு வந்திருக்கு. என்னென்னா நாங்கள் மெர்ஜர் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதனாலனா $60 பில்லியன் டீல் இப்போ கொலாப்ஸ் ஆகிருக்கு. ஸோ இது அப்படி ஜாயின் ஆயிருந்தாங்கன்னா ஜப்பான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலே பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஸோ டியூ டு சம் இன்டர்னல் டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே ஏதோ டிஃப்ரென்சஸ் இருந்திருக்கு. அதனால் இந்த மெர்ஜர் கேன்சல் ஆகிருக்கு. நசாரா டெக் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 21% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 66.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 11.3 6.9% கம்மியாயிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல ரிசல்ட் தான். பிரைம் மினிஸ்டர் மோடி நேற்றுக்கு துல்சி கபான்றவங்கள மீட் பண்ணியிருக்காங்க யூஎஸில். அவங்க யாருன்னா யூஎஸ் டைரக்டர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இன் வாஷிங்டனில் மீட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மோடி கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்காங்க அவங்கள. ஸோ அவங்க இப்போ தான் ரீசெண்டாக பதவி ஏற்றிருக்காங்க. ஸோ அதனால் கங்க்ராச்சுலேஷன் பண்ணியிருக்காங்க. எதை பற்றி பேச்சுவார்த்தை நடந்ததுன்னா இந்தியா அமெரிக்கா உளவுத்துறை ஒத்துழைப்பு பற்றி அதை மேம்படுத்துறதை பற்றி அது குறித்து நேற்றுக்கு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக எந்த ஏரியாலெலாம் கவுண்டர் டெரரிசம் சைபர் செக்யூரிட்டி எமர்ஜிங் த்ரெட்ஸ் புதிதாக உருவாகும் அச்சுறுத்தல்கள்லாம் பற்றி நேற்றுக்கு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஆப்கான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 36% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 2.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா கம்மி ஆகிருக்கு. 3% குறைஞ்சிருக்கு. எபிடா மார்ஜின் 12% 11.3% கம்மி ஆகிருக்கு. பிஎம் மோடி யூஎஸ் NSA வால்ஸ் அவங்கள மீட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெஸ்லா CEO அண்ட் விவேக் ராமசாமியெல்லாம் எஸ்டர்டே மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இப்போ இந்த 2 நாள் போகிறாரில்ல அதில் மொத்தம் 6 பைலேட்ரல் மீட்டிங்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க யூஎஸில். ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் எஸ்டர்டே February 13 நியூ இன்கம் டேக்ஸ் பில்லை லோக்சபாவில் நேற்றுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆல் டேக்ஸ் பிளேயர்ஸ் வித் செக்ஷன் 80C. ஸோ ஓல்டு ரெஜிமில் செக்ஷன் 80Cன்னு இருக்குல்ல. ஸோ அதில் என்னென்ன டேக்ஸ் டிடக்ஷன் இருக்குது லைக் ELS PPF லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம். ஸோ எல்லா டேக்ஸ் சேவர் டெபாசிட்டை கிளைம் பண்ணுறல வித்தின் 1.5 lakh உள்ளதெல்லாம் நம்ம லிமிட் சொல்லியிருக்காங்களா அதில் நம்ம கிளைம் பண்ணிக்கலான்னு. ஸோ இப்போ இந்த நியூ இன்கம் டேக்ஸ் பில்லில் இந்த டிடக்ஷன்லாம் எந்த செக்ஷன் கீழே கவர் ஆகுதுன்னா கிளாஸ் 1, 2, 3ன்றதுக்குள்ளே கவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நியூ இன்கம் டேக்ஸ் பில்லில் இந்த செக்ஷன் 80Cன்றது கிளாஸ் CLAUSC 1, 2, 3ன்றதில் கவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். காட்ஃப்ரை பிலிப்ஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 49% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 27.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 58% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 358.78 crore கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜின் 18.2 22.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓவராலாக ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க.
கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 78% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 248.59 crore கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 14.9% கம்மி ஆயிருக்கு. எபிடா 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் 22.7லேருந்து 30.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்கா லேப்ஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 39% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்டிமேஷனை பீட் பண்ணியிருக்கு. ப்ளூம்பர்க்கோட எஸ்டிமேஷன் 208 crore, இவங்க கொடுத்துருக்க 248 crore. ஸோ எஸ்டிமேஷனை பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 9.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு டூரிங் திஸ் குவார்ட்டர். எஸ்டிமேஷனையும் எஸ்டிமேஷன் நியர் டு தட் இருக்குது. ப்ளூம்பர்க் எஸ்டிமேட் பண்ணது 2263 crore, இவங்க கொடுத்துருக்கிறது 2245 crore. எபிடா 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்டிமேஷனை பீட் பண்ணியிருக்கு. 463 crore கொடுத்துருக்காங்க. மார்ஜினும் 20.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்கா லேப்ஸ் ஓவராலாக நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. NBFC ஸ்ரீராம் ஃபினான்ஸ் தேர்ஸ்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, $500 billion வந்து நாங்கள் ரைஸ் பண்ண போகிறோம். அதாவது 4300 crore நாங்கள் ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் மூலமாக தான் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ இது மூலமாக நாங்கள் பிஸ்னஸ் க்ரோத்தை, இந்த ஃபண்டை வந்து நாங்கள் பிஸ்னஸ் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க ஸ்ரீராம் ஃபினான்ஸ். ரிலிகர் என்டர்பிரைசஸ் எக்ஸிக்யூட்டிவ் சேர்பர்சனான ராஷ்மி சலூஜான்றவங்கள டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ஆஃப் த கம்பெனிலேருந்து போர்டு வந்து டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள திரும்ப ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்காக நேற்றுக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல்லாம் கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் யாருமே அப்ரூவல் கொடுக்கல. ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுக்கல. ஸோ அதனால் சலூஜா எக்ஸிட் ஆகிட்டாங்க. அதே சமயத்தில் பர்மன்ஸ்ன்றவங்க ஓப்பன் ஆஃபர் பிட் மூலமாக அக்வயர் பண்ணுறாங்க. 26% ஸ்டேக்கை எதுலன்னா ரிலிகர் என்டர்பிரைசஸ்லேயே அக்வயர் பண்ணுறாங்க. கார்பனண்டல் யூனிவர்சல் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 69% டவுன் ஆயிருக்கு. ரெவன்யூ 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 8% டவுன். எபிடா மார்ஜின் 14.1% கம்மி ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக நல்ல ரிசல்ட் கொடுக்கல கார்பனண்டல் யூனிவர்சல். போர்டு வந்து இன்டரிம் டிவிடெண்டாக 1.5 per ஈக்விட்டி ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் February 19. மணப்புரம் ஃபினான்ஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 51% ஃபால் ஆயிருக்கு. டோட்டல் இன்கம் 10.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்டரிம் டிவிடெண்டாக 1 per ஈக்விட்டி ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் February 21. இந்தியாவோட மார்க்கெட் ரெகுலேட்டரான SEBI என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து நிறையா கண்ட்ரோல் போட போகிறோம். கண்ட்ரோலை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். எதில் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கன்னா, ஃபின்ஃப்ளூயன்சர் மேலே இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். யாரெல்லாம் அன்ஆத்தரைஸ்டு ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுக்குறாங்க, செபி வந்து அதை வந்து செபி சொல்கிறத வந்து மிஸ்லீட் பண்ணி ஃபினான்ஷியல் அட்வைஸை தப்பாக பயன்படுத்துகிறாங்களோ, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் வாட்ஸ்அப், டெலகிராம்லலாம் யாரெல்லாம் மிஸ்லீட் பண்ணுறாங்களோ, ஸோ அவங்களோட கால்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஸோ இந்த பிளாட்ஃபார்மை இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம். ஸோ இது மூலமாக மார்க்கெட் வயலேஷன் ஆகிறதும் ஃப்ராட் நடக்கிறதையும் நாங்கள் தடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க செபி. தீபக் நைட்ரேட் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 51% டவுன் ஆயிருக்கு. ரெவன்யூ 5.3% டவுன் ஆயிருக்கு. எபிடா 45% டவுன் ஆயிருக்கு. மார்ஜினும் 15.2லேருந்து 8.9% கம்மியாயிருக்கு. ஓவராலாக ஒரு ஒஸ்ட் ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க தீபக் நைட்ரேட். கர்நாடகா லேபர் டிபார்ட்மெண்ட் அஃபிஷியல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்ஃபோசிஸ் ஆஃபீஸை இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. எங்கேன்னா பெங்களூரு அண்ட் மைசூரில் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து ட்ரெயினி லே ஆஃப் நடந்திருக்கு. ஸோ அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக தான் இவங்க போயிருக்காங்க. ஸோ ரிப்போர்ட் வந்திருக்கு அவங்களுக்கு. இன்ஃபோசிஸ் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்லியாக பாலிசிலாம் சொல்லி அவங்கள நல்ல விதமாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஓவர் 300 ட்ரெயினிஸ் வந்து வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் இயர் 26ல் நாங்கள் 20,000 ஃப்ரெஷர்ஸை ஆட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின ரிப்போர்ட்லாம் நேற்று கர்நாடகா லேபர் டிபார்ட்மெண்ட் அஃபிஷியல்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு நாள் இல்லை 2 நாளுக்குள்ளே அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. மோடி அண்டு ட்ரம்ப் ஸோ நேற்றுக்கு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு யூஎஸில். ஸோ அதை பற்றி தான் இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். மிகா மீன்ஸ் மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் ப்ளஸ் மாகா மேக் இந்தியா கிரேட் அகெயின் அப்படின்னு சொல்லி 2 பேரும் யூஎஸ் அண்ட் இந்தியா 2 பேரும் பைலேட்ரல் ட்ரேட் வந்து போட்டிருக்காங்க $500 billion. ஸோ பை 2030 வரைக்கும் இது தொடரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைலேட்ரல் கோஆப்ரேஷனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 கண்ட்ரீஸும் அக்ராஸ் ஏரியாஸ் லைக் டிஃபென்ஸ் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் என்னென்னலாம் பண்ணலான்னு பேசியிருக்காங்க.
ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ஹார்டான பிளேஸ், ஏன்னா இங்கே டேரிஃப்ஸ்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ல்ட்லேயே நம்ம இந்தியா தான் ஹையஸ்ட் டேரிஃப்ன்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதனால் பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப ஹார்டான பிளேஸ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐ வில் சார்ஜ் ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னென்னா எந்த கண்ட்ரிஸ்லாம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு சார்ஜ் எவ்வளோ போடுறாங்களோ, டேரிஃப் எவ்வளோ போடுறாங்களோ, நாங்களும் அதுக்கு ஈக்குவலாக நாங்கள் டேரிஃப் போடுவோம். அதிகமாகவும் கிடையாது, லெஸ் தனும் கிடையாது. வில் சார்ஜ் தம் ஈக்குவலின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தே சார்ஜஸ் வித் டேக்ஸ் அண்ட் டேரிஃப் வெரி சிம்பிள் தான். நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ நாங்களும் அவ்வளோதான் போடுவோம். அதிகம் கிடையாது, கம்மி கிடையாதுன்னு நேற்றுக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் வந்து செல் பண்ணுறாங்க F-35 ஃபைட்டர் ஜெட்ஸ் டு இந்தியாவுக்கு செல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரம்ப் பிரிக்ஸ் வந்து 100% டேரிஃப் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க US டாலரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதா இருந்ததுன்னா, வேறு எனி அதர் கரன்சியை வச்சு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோன்னா பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் மேலே 100% நாங்கள் டேரிஃப் போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரிக்ஸ் வந்து பிரிக்ஸ் கண்ட்ரியில் யாரெல்லாம் எங்களோட ட்ரேடில் இருக்காங்களோ, ட்ரேடிங் எங்களோட இருக்காங்களோ, நாங்கள் அவங்கக்கிட்ட இதுமாரி கரன்சி சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நாங்கள் ட்ரேட் பண்ண மாட்டோம். சப்போஸ் அப்படி ட்ரேடு பண்ணுற மாரி இருந்ததுன்னா நாங்கள் வந்து அவங்களுக்கு 100% டேரிஃப் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஎம் மோடி நேற்றுக்கு டெஸ்லா CEO எலான் மஸ்கையும் மீட் பண்ணியிருக்காங்க வாஷிங்டனில். ஸோ அங்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஸ்பேஸ், மொபிலிட்டி, டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் லைக் ஸ்டார்லிங்க் அது எல்லாமே பேச்சுவார்த்தை நேற்றுக்கு நடத்தியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.